அப்பனே முருகா, உன் புண்ணியத்தில் எனக்கு வீடு வாசல், பொண்டாட்டி பிள்ளைகள், காரு பங்களா, சொத்துன்னு எல்லாமே இருக்கு. ஆனால் நிம்மதி மட்டும் என்கிட்ட இல்லை. பக்தா, சாமி, நீங்களா கூப்பிட்டீங்க? ஆம், நான் தான் அழைத்தேன். இவ்வுலகில் உனக்கு எல்லா வசதிகள் இருந்தும் நிம்மதி மட்டும் இல்லை என்று என்னிடம் கோரிக்கை வைத்துள்ளாய். ஆமா சாமி, அந்த நிம்மதி மட்டும் எனக்கு கிடைச்சா இந்த பிறவியில நான் பிறந்த பலனை அடைஞ்சிருவேன் சாமி. கவலைப்படாதே, அந்த நிம்மதி கிடைக்க நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். கேட்பாயா? சாமி, நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? சொல்லுங்க சாமி. இந்த உலகில் எவன் ஒருவன் நிம்மதியாக வாழ்கிறானோ அவனது சட்டையை வாங்கி நீ ஒரு நிமிடம் அணிந்தால் போதும். அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் நீ நிம்மதியாக வாழலாம். நீங்க சொன்னதை நான் கண்டிப்பா செய்யறேன் சாமி. இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்பவும் நன்றி சாமி. முருகா, நானும் இந்த ஊர்ல எத்தனையோ பேற்ற விசாரிச்சு பார்த்துட்டேன். ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒரு விதத்துல நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுல நான் எங்க எப்படி நிம்மதியா இருக்கிறவன் சட்டையை வாங்கி போட்டு இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல சாமி. பக்தா, இந்த உலகில் எல்லாம் இருப்பவர் போல் நம் கண்களுக்கு தெரிபவர் நிம்மதியாகத்தான் வாழ்கிறார் என்று நினைப்பது உண்மையும் இல்லை. எதுவுமே இல்லாமல் வாழ்பவர் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார் என்று நம் மனதுக்குள் நினைப்பது பொய்யும் இல்லை. முடிவா என்னதான் சொல்றீங்க தெய்வமே? முயற்சி திருவினையாக்கும். அப்படின்னா மறுபடியும் நம்ம பயணத்தை தொடர வேண்டியதுதான். ஐயா சாமி, தர்மம் போடுங்க ஐயா. நாட்டுல பிச்சைக்காரன் தொல்லை ஒரு நாள்